ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தே ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு ஆண் ஜாதகர் 59 வயதை கடந்து பயணிச்சிட்ருக்காரு. அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, சார் நான் வேலை தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்க மாட்டேங்குது, கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். அப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம ஏஎல்பி ஜோதிட முறையில் ஆய்வு பண்ணிவிட்டு என்ன சொன்னோம் அப்படின்னா, சார் வேலை உங்களுக்கு வெளியூரில் வேலையாக இருக்குது, அலைச்சல் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்குது, இரவு நேர பணியாக இருக்குது, அந்த மாதிரி பணியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் நீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உள்ளூரில் சொந்த ஊரில் இருக்கிறதே உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது, அதனால் நீங்கள் தான் வேலையை தடுத்துக்கிறீங்க. உங்களுடைய பெரும் மகிழ்ச்சி காரணமாக தான் இங்கே வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தடைபடுது. அதனால் நீங்கள் வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயம், அலைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயம், இரவு நேர சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா, வேலை எங்கே இருக்குது, எப்படிப்பட்ட வேலை இருக்குன்றது நம்ம எளிமையாக சொல்ல முடியும். மேலும் அதை ஜாதகர் தான் தடுத்துக்கிறாருன்னு நமக்கு அவருடைய அறியாமையிலே தடுத்துக்கிறாருன்றது நம்ம சுட்டி காட்டணும். இது எப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு பார்ப்போம். ஜாதகர் பிறந்த ராசி, ஜனன ராசி மேச ராசி, ஜனன லக்னம் விருச்சிக லக்னம். இப்போ அவர் 59 வயது கடந்து பயணிச்சிட்ருக்காரு. இந்த காலகட்டத்தில் அவர் பயணிக்கும் அட்சய லக்னம் அப்படின்றது ரிஷப அட்சய லக்னம். கார்த்திகை 4ல் பயணிச்சிட்ருக்காரு. சூரிய பகவான் இவருடைய பிறப்பு ஜாதகத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னா, மீன வீட்டில் இருக்கார். ரிஷப வீட்டுக்கு மீன வீடுன்றது 11ஆம் இடமாக வரும். அப்போ ரிஷப அட்சய லக்னத்துக்கு ஜாதகர் 11ஆம் இடத்துல இருக்கார். 11 அப்படின்றது பெருமகிழ்ச்சி. சூரிய பகவான் 4ஆம் வீட்டுக்குடையவர். 4ஆம் வீடு சிம்ம வீடு. அப்போ சொந்த ஊரில் இருக்கிறது அவர் பெரிய மகிழ்ச்சி, சுகமாக இருக்கிறதுலே அவர் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஒரு அலைச்சல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் சாதகமாக இல்லை, வெளியூர் போகிறதுக்கு அவர் சாதகமாக இல்லை. அவரை தன்னை மாற்றிக்கிறது தான் இங்கே பரிகாரம். இதை மாற்றிக்கிட்டு நான் வெளியூர் போகிறதுக்கு ரெடி அப்படின்னா அவருக்கு உடனே வெளியூரில் இந்த மாதிரி வேலைகள் கிடைக்க ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எளிமையாக சொன்னோம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்தே ஜோதிட முறையை உருவாக்கிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.